பிரியமானவர்களே, புனித வெள்ளியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது அவர் பேசின 2வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2வது வார்த்தை ரட்சிப்பை குறித்து நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த நாட்களிலே 3 சிலுவைகளை படங்களிலே காட்டுகிறார்கள் அல்லது பாடல்கள் வழியில் காட்டுகிறார்கள். நடுவில் இருக்கிற சிலுவை கொஞ்சம் உயரமாக கொஞ்சம் பெரியதாக இருக்கும், பக்கத்தில் 2 சிறிய சிலுவைகள் இருக்கும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைகிற பொழுது 2 பக்கத்திலும் 2 கல்வர்களை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது அவரை நடுவில் அறைந்தார்கள். கல்வர்களுக்கு மத்தியிலே அவர் குற்றவாளியாக அவரை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புறத்தில் இருந்தவன் ஆண்டவரை எள்ளி நகையாடுகிறான். வாழ்ந்த பூமியில் இருக்கிற பொழுதெல்லாம் எவ்வளோ பேரை சுகப்படுத்தினீங்க, எவ்வளோ குணப்படுத்தினீங்க, எவ்வளோ செஞ்சீங்க, ஏன் உங்களை ரட்சித்து கொள்ள முடியலையா என்று சொல்லி கேவலமாக அவரை அவன் கிண்டல் செய்தான். ஆனால் மற்ற புறத்தில் இருந்தவன், நாமெல்லாம் தப்பு செய்தோம், தண்டனை பெறுகிறோம், ஆனால் ஒரு தவறும் செய்யாத இவர் தண்டிக்கப்படுகிறார், மாத்திரமல்ல அவர் தண்டிக்கப்படுவது அவர் நமக்காகத்தான் என்பதை உணர்ந்தவனாக அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய மகிமையில் வருகிற பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்கிறான். ஆண்டவரிடத்தில் அவன் தன் நிலையை உணர்ந்தவனாய் அவரிடத்தில் வேண்டுகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை தான் இந்த 2வது வார்த்தை. கவனியுங்கள், இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி நான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஆண்டவர் இயேசு பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்ததே மனுக்குலத்தில் மக்கள் செய்த பாவங்களை தன்மையிலே ஏற்றுக்கொண்டு, தண்டனைகளை தன்மையிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை ரட்சித்து கொள்ளவும் தான் வந்தார். ஆகவே சிலுவையில் தொங்குகிற பொழுது ஒரு கள்வன் மனம் திரும்புகிறான், தன் தவறை உணர்கிறான், அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது உடனடியாக அவனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. ரட்சிப்பதற்காக வந்த தேவன், ரட்சிப்பதற்காக தொங்கிக் கொண்டிருக்கிற தேவன், அனைத்து மக்களும் ரட்சிக்கிறவராக அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரிப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தேவன் அந்த நல்ல கள்ளனை, நல்ல கள்ளன் என்று சொல்ல வேண்டியதில்லை, அந்த கள்ளனை, மனம் திரும்பினவனை, தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டவனை மன்னிப்பதோடு மாத்திரமில்லாமல் அவனுக்கு அன்றைக்கே ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் இயேசு பூமியில் வந்து பிறந்து 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னும் அநேக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். அந்த புனித வெள்ளியை கொண்டாடுகிறோம் அல்லவா? இந்த சிலுவை தியானத்தை நாம் பார்க்கிற பொழுது நாம் உண்மையிலேயே மனம் திரும்பினவர்களாகி மன்னிக்கப்பட்டவர்களாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை அறியாதவர்கள் அநேகம் பேருக்கு நாம் ஒரு சாட்சியாக வாழ அது நம்மை வழிநடத்தும். ஆகவே தான் இயேசு அந்த நேரத்திலேயே சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே ஒன்றுக்கு சொல்லுகிறேன். உடனடியாக தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை ரட்சிக்கிறவர். யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவர்களுக்கு மன்னிப்பு மாத்திரமல்ல ரட்சிப்பும் கிடைக்கிறது, தேவனோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். பாருங்கள், அதுதான் இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம். ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே ரட்சகர், என்னை இல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை. அவரே கர்த்தரே ரட்சகர், கர்த்தரே ரட்சகர். 3ஆவதாக சங்கீதம் 137 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபையில் திரளான மீட்பும் உண்டு, கர்த்தரிடத்தில் திரளான கிருபையும் திரளான மீட்பும் உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீர் உடைய மகிமையில் வருகிற பொழுது எங்களை நினைவு கூறும், எங்களை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பாவங்களையும் மன்னித்து உங்களையும் ரட்சிப்புக்குள் நடத்துவார். இந்த ரட்சிப்புக்காக மாத்திரம்தான் அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த 2வது வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு 2000 வருடம் ஆண்டவர் பாடு கூட இன்னும் அநேகரை அறியாமல் இருக்கிறாங்க பார்த்துருக்கிறோம். அந்த அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் சாட்சியாக வாழத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக ஒரு ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை கரம்பிடியும், எங்களுக்கும் அந்த வாக்கு கொடும், எங்களையும் சேர்த்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.